வணக்கம் நேர்களே. இன்று மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ குழந்தைகளுக்கு எஜுகேஷ்னல் சிஸ்டம் கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னுடைய மனசு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு, அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் கரெக்டாக இல்லை அப்படின்னு தான் என்னுடைய மனசு சொல்லுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். ஹிட்லர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஹிட்லர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் தன்னுடைய நாடு ஜெர்மனி, அந்த நாட்டை ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் சூப்பராக கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவரோட ஐடியா. அந்த குழந்தைகளில் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ, எஜுகேஷனலாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அதே போல் மிலிட்ரியில் சேர்க்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஜெர்மனியில் இருக்கிற குழந்தைங்க தயாராகணும். இப்படி ஒரு குழந்தைங்களா, இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அந்த ஜெர்மனி நாட்டை இந்த உலகமே உத்து பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஐடியா பண்ணார். என்னன்னா, ஜெர்மனிலேயே அழகான பொண்ணு, அதாவது ஜெர்மனுடைய சாயல்லே இருக்கணும், பக்கத்து நாட்டோட சாயலும் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஜெர்மன் மேடாக இருக்கிற ஒரு மேன், அதாவது ஒரு ஆண் பெண் இருவரையும் அவன் செலக்ட் பண்ணியிருக்கான். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குஜராத், கேரளா, தமிழ்நாடு, பாம்பே, டெல்லி, அந்த மாதிரி அங்கே ஜெர்மனியில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஜோடிகளை செலக்ட் பண்ணி அவங்கள இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரையுமே எவ்வளோ குழந்தைங்க பெற்றுக்க முடியுமோ பெற்றுக்கங்க, ஆனால் அந்த குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்களை உருவாக்கி அந்த எல்லா குழந்தைங்களையும் சின்ன வயசுலேருந்தே, அதாவது 6 மாதத்துலேருந்து 1 வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த ஹிட்லர். பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுறாரு, பயங்கரமாக படிப்பு கொடுக்குறாரு. 2வது வயசுலேயே பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி சொல்லித்தராரு. பிரெயினுக்கு தேவையான எல்லாமே அவர் கொடுக்குறாரு. பட் இந்த மிஷின் பெரிய பெரிய ஃபெயிலியர் ஆகுது. ஏன் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க, 6 மாத குழந்தைங்க, 1 வயசு குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்கலாம், ஒரு சில குழந்தைகள் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணதால் மூளை வளர்ச்சி கம்மியாகும். ஒரு சில குழந்தைகள் கை கால் சரியாமல் அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கொடுக்குறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய கிரைம் அப்படின்றத ஹிட்லர் உணரலை. அது பயங்கரமான ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை அவர் கைவிடுறார். இந்த கதை மூலயமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான். அதே போல தான் இப்போ நம்ம உலகத்துல சரி, இந்தியாவிலேயே சரி, பல இடத்துல இந்த மாதிரி நடக்குது. எக்ஸாம்பிள், இப்போ ரீசண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ரோபோ சங்கருடைய டாட்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் 6 மாதம் ஆச்சு அந்த குழந்தை பிறந்து. அந்த குழந்தைய போயிட்டு ஒரு அகாடமியில் போய் சேர்த்து, அந்த அகாடமி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அதாவது 6 மாத குழந்தைக்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்களா. என்ன இது நியாயம்? உங்களுக்கே ஒரு நியாயமாக போடுதா? வடிவேல் சொல்கிற மாதிரி, உங்களுக்கே ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி தான். ஒரு 6 மாத குழந்தைய போயிட்டு ட்ரெயின் பண்ணுறேன்ட்டு அதுக்கு என்ன தெரியும்? அது ஏதோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த அகாடமியை வேற அவங்க இன்ஸ்டாவில் பாப்புலர் படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, நீங்களும் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இதை பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? அவங்களும் என் குழந்தையும் சேரணும், என் குழந்தைய பெரிய ஆளாகணும், அப்படி என் குழந்தைய சின்ன வயசுலேயே நல்லா ஆக்டிவாக இருக்கணும், என் பிரெயின் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சேர்ப்பாங்க. ஆனால் கடைசியில் மிஞ்சினது என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும். டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு சில குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி வராமல் போகும், கை கால் வராமல் போகும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, மறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் வரும். இந்த கிரைம் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக ஊடுருவிட்டு இருக்கு. வெளிநாட்டிலலாம் இது நிறைய இடத்துல வந்துருச்சான். இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுதான். ஸோ இது என்னுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, இது தவறுன்னு தான் எனக்கு தோணுது. இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. நம்ம குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்தே வளர விடணும். வளர விட்டு அதுக்கு என்னென்ன நம்ம அது போக்கிலே விட்டால் தான் அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். இந்த மாதிரி பண்ணால் நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக தான் அமையுங்க. இப்போ இது நியாயம், இது செய்கிறது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சங்கர் டாக்டரும் அவரோட ஹஸ்பண்டும் யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறாங்க.
இது வந்து நாங்கள் ஏன் பண்ணது என்ன தப்பா, நாங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் குழந்தைய வந்து ஆக்டிவாக வைக்கணும்னு விரும்புகிறோம், இது வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து தப்பு சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அதில் வந்து என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்களுக்கு அதாவது 3 வயசு வரையுமே வீட்டில் தான் வளர்க்கணும், 3 வயசு வரையுமே நீங்கள் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, அது போக்குல விடணும் அப்படின்னு தான் வந்து அந்த டிஎன் ஃபேக்ட் செக்கில் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது பொய், இது வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட்டே வந்து இது அங்கீகரப்பட்டிருக்கு, அப்படின்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃபுங்களாம் அரெஸ்ட் பண்ணணும், இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல உடரா விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில். அது எல்லாமே பொய்யுங்க. அவங்க சொன்னது எல்லாமே பொய். ஸோ அவங்க சொன்னதை நம்பி உங்களுடைய குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக்கிடாதீங்க. இதுதான் வந்து என்னுடைய கருத்து இந்த ஒரு மனம் திறந்து பேசல. ஏன்னா குழந்தைங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அது மழலை பருவம் தான். அந்த மழலை பருவத்தில் அது எப்படி விளையாடும், அதை எப்படி நம்ம தூக்கி கொஞ்சுவோம், அதோடைய ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ரசிப்போம். அதை விட்டுட்டு அதை கொண்டு போயிட்டு படிக்க வைக்கிறேன்ட்டு ஏதாவது ஒரு 6 மாதம் குழந்தைய 6 மாதம் குழந்தைய எங்கேயாவது போய் இது சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறேன், அது படிக்க வைக்கிறேன், இது படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம். ஸோ இந்த தப்பை யாரும் செய்யாதீங்கன்னு தான் என்னுடைய அந்த பதிவில் நான் பதிவிடுறேன். உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான தலைவர்கள், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச, இப்போ எக்ஸாம்பிள் ரொனால்டோ உங்களுக்கு தெரியும், சச்சின் டெண்டுல்கர் உங்களுக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார், மோடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேரை உங்களுக்கு தெரியும், அதாவது குறைஞ்ச அளவில். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த 3 பேர் எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஆளுங்க, அதாவது ஷைன் ஆகிற ஆளுங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க, உலகத்துக்கே தெரிஞ்ச ஆளுங்க, அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த உலகத்தில் 5% தான், 5% தான். மீதி 95% இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற ஒரு நார்மல் பீப்புள் தான். நார்மல் பீப்புள் நார்மல் லைஃப் வாழ்கிறோம். காலையில் எந்திரிக்கிறோம், வேலையை செய்கிறோம், அடுத்து சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஏதோ ஒரு கோலை நோக்கி நம்ம ஓடுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோலை நோக்கி ஓடுறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 5% வாழ்க்கைக்கு தான் இந்த 95% பீப்புள்ஸ் வந்து ஆசைப்படுறாங்க. எப்படி, என் குழந்தையும் ரொனால்டோ ஆகணும், என் குழந்தையும் வந்து சச்சின் டெண்டுல்கர் ஆகணும், என் குழந்தையும் வந்து செஸ்ஸில் மிகப்பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அவன் என்ன ஆகணும்னு அவனுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரையும் அவங்க ப்ரெஷர் பண்ணுறோம். நீ வந்து சச்சின் டெண்டுல்கர் ஆகு, நீ வந்து செஸ்ஸில் வந்து கிரேட்டாக வா, நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு சுமாராக வரும், விளையாட்டு நல்லா வரும். ஒரு சில குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா வரும், விளையாட்டு சுமாராக இருக்கும். இப்போ அவங்கவுங்களுடைய திறமையை வந்து அவங்க வளர வளர அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க, நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ நான் சொல்வது இதுதான், இந்த 5% வாழ்க்கைக்கு யாருமே ஆசைப்படாதீங்க. 95% நம்ம வந்து நார்மல் லைஃப் வாழ்ந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் வந்து இயற்கை, அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுறோம், ஃபேமிலியை மிஸ் பண்ணிடுறோம். இந்த 5% வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. நம்ம ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணுவோம், அதில் ஜெயிச்சோம்னா நம்ம ஷைன் ஆக போகிறோம். அதுலேயே போயிட்டு நம்ம ஜெயிக்கணும் 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 போயிட்டு இருந்தோம்னா அப்போ வாழ்க்கையும் போயிடும், இந்த ஜெயிக்கணும்னு நினச்ச இந்த வாழ்க்கையும் போயிடும். ஸோ இந்த 95% மக்கள் நார்மல் லைஃப் வாழணும், சந்தோஷமாக வாழணும். இதுதான் என்னுடைய வந்து கருத்து. கடைசியாக ஒரே ஒரு, இப்போ ஹிட்லர் கதை சொன்ன மாதிரி இதுவும் ஒரு சின்ன கதையை நான் சொல்லிடுறேன். இந்த உலகத்திலேயே எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபஸ்ட் இருக்கிற கண்ட்ரி என்னன்னா ஃபின்லாண்ட். இந்த ஃபின்லாண்டில் ஏன் வந்து அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் ஃபஸ்ட் இருக்காங்க தெரியுமா? அந்த ஃபின்லாண்டில் ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூலில் எப்போ சேர்க்கணும் தெரியுமா? தான் அவங்களோட குழந்தைங்கள 7 வயசில் தான் சேர்க்கணுமா. அதுதான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரூல். 7 வயசில் அந்த குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், நம்ம யூகேஜி ப்ரீகேஜி அந்த மாதிரிலாம் கிடையாது, 7 வயசில் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அதுவும் ஆஃப் டே தான் இருக்கும். காலையில் வந்து ஸ்கூலு, மத்தியானத்தில் வந்து ஸ்போர்ட்ஸு, அதே போல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஸ்போர்ட்ஸு, இசை,
எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ 7 வயசுல தான் மூளை வளரும், கை கால் வளரும், எல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி அந்த வயசுல தான் வந்து உருவெடுக்கும். ஒரு பென்சில் பிடிக்கணும்னா கூட 7 வயசுல தான் கரெக்டாக பிடிப்பாங்க. எல்கேஜி படிக்கிற பையனோ யூகேஜி படிக்கிற பையனோ கரெக்டாக பென்சில் பிடிச்சி எழுத மாட்டான். ஆனால் 7 வயசு பையன் நல்லா எழுதுவான் பென்சில் பிடிச்சி. ஸோ அவங்களோட ரூல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. எஜுகேஷன் சிஸ்டமில் ஏன் ஃபஸ்ட்டு வராங்கன்றதை இப்போ எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க. இப்போது அதை பார்த்து கூட நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க, இங்கே எல்கேஜிலேயே 1.5 லட்சம் ஃபீஸு, யூகேஜியில் 2 லட்சம் ஃபீஸு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 3 லட்சம் ஃபீஸு. இப்போது காலேஜ் ஃபீஸை விட இந்த மாதிரி சின்ன வயசில், அதாவது யூகேஜி எல்கேஜி படிக்கிறவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் அதிகம் இங்கே. ஸோ இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் வெரி வெரி ஒஸ்ட்டு. இதை நான் வந்து மனம் திறந்து உண்மையாக வெளிப்படையாக சொல்கிறேன். எஜுகேஷன் சிஸ்டம் ஒஸ்ட்டு இங்கே இந்தியாவில். நம்மளுடைய குழந்தைங்களை எந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்து எந்த மாதிரி வளர்க்கணும், எப்படி அவங்கள வந்து கரெக்டான வழியில் கொண்டு வரணுன்ட்டு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது, பேரண்ட்ஸ் கையில் மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்து என் குழந்தை இந்த மாதிரி ஆகணும், என் குழந்தை அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது மிக மிக பெரிய தப்புன்றத இந்த பதிவு மூலிமா நான் பதிவிட்டு கொள்கிறேன். இன்னைக்கு மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியில் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் மனம் திறந்து சொல்லியிருக்கேன். உங்களுடைய கருத்தை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.